அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, சீமான் அவர்களுக்கு ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டாரு. அது எப்படி கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பெரியாரை தூக்கி பிடிச்சிட்டு நின்னது மாதிரி ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டார். யார் பெரியாரை தூக்கிட்டு வந்தாலும் அவங்கள தூக்கி போட்டு மிதிச்சிக்கிட்டு இருக்காரு சீமான் அவர்கள். என்ன அது இன்னைக்கு அவர் பேசிட்டு போன அடுத்த நாள் நம்ம சீமான் அண்ணன் கொடுத்துருக்காரு ரிப்ளை இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில். அதை கொஞ்சம் நல்லா கேளுங்களேன். ஆனால் அதில் கேட்குறதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரே ஒரு பத்திரிக்கைக்காரன் மட்டும் அவன் என்னமோ பெரிய அறிவாளி மாதிரி போட்டு சீமான் அவர்கள்ட்ட ஒருத்தனே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது. அவனோட அஜெண்டா என்னன்னே யாருக்குமே தெரியாத மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போதே சீமான் அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் மடக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. அது அவங்கள்ட்டுக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் அந்த பப்பு வேகாது, பாக்கி எல்லாத்துக்கிட்டையும் போய் தானே மாட்டிக்குவாங்க. அதனால் இந்த ப்ரெஸ் மீட்டை கொஞ்சம் கேளுங்க, எப்படி இருக்குன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம், நம்ம பேசுவோம், நம்ம கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. ஓகே. அமைச்சராக இருக்கிற அவர் ஒரு சாதிய வன்மத்தோடு பேசுகிறது உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வேறு எந்த ஒரு சாதிய தலைவர்களும் அதுக்குள்ள கருத்து தெரிவிக்கல, எதிர்ப்பு தெரிவிக்கல. இது பெரியாரினுடைய சாதி ஒழிப்பில் வருது. இதெல்லாம் அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் மிகவும் பெரிதும் போற்றி மதிக்கிற ஒரு தலைவர் அவர். அதனால் இதில் கருத்து இல்லை. உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் கண்டிங்க, நான் வருந்துறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி செய்தியை எங்கள் ஐயா பதிவு பண்ணது வருத்தமாக இருக்குது, நான் வருந்துறேன், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதே போல் விஜயோட 2ஆம் ஆண்டு அது வரவேற்கத்தக்கது தான். மொழிப்போர் தியாகிகளை போற்றுகிற நேரத்தில் தம்பி, மொழிப்போர் தியாகிகள் மொழியை அழிய விடக்கூடாதுன்னு போராடி செத்தவர்களுக்கு வணக்கம் சென்ற அதே இடத்துல தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள்னு சொன்னவர் கொள்கை செயலாளர் தலைவராக இருக்கிறது, அதை எப்படி பார்க்கறது? தமிழ் செத்து விடக்கூடாது, தமிழ் மொழியல்ல என் உயிர். இந்த இடத்த நல்லா கேட்டுக்கங்க. கொள்கை செயலாளர்ன்ற இவரோட கொள்கையை நான் எடுத்து செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கட்சி தலைவர், நிறுவன தலைவர் விஜய் அவர்கள் பேசுகிறாரு. அதுக்கு சீமான் அவர்கள் கொடுக்குற பலமான அடி, இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதை கொஞ்சம் கேளுங்க. உயிரை கொடுத்து காப்பாற்ற போறான்னு மொழிப்போருக்கு வணக்கம் சொல்றதுல வாழ்த்து வரவேற்கிறது. இந்த தமிழ் சனியனை ஒழியுங்கள் சொன்னவரை கொள்கை தலைவராக இருக்கிறது எப்படி பார்க்கறது? ஏதாவது ஒரு பக்கம் தான் நிற்கணும். என்ன சொல்றது புரியுதா? மொழி எங்கள் உயிர்னு போராடின மொழிப்போர் ஈகிற பக்கம் நிற்கணும். தமிழில் என்ன இருக்குது, என்ன இருக்குது, எடுத்தா படித்தா பிச்சை விட எடுக்க முடியாது. தமிழ் ஒரு சனியன், விட்டு ஒழிங்க. தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க, தமிழை ஆங்கிலத்தில் எழுதுங்க. தமிழ் முட்டாள்களின் பாஷை, காட்டுமிராண்டி மொழி, இதையும் போட்டணும். இவரை கொள்கை தலைவராகவும் ஏற்கணும்னா இது எந்த பக்கம் நம்ம நிற்கிறது? பெண்களுக்கான போராட்டத்தில் நிறைய முன்னெடுப்பு அவர் அந்த மாதிரியான சாதி மறுப்பு இதெல்லாம் போராடினவர். அந்த ஒரு வார்த்தை மட்டும் அதுதான் இப்போ நீங்கள் கொஞ்சம் அங்கே இருக்க இப்படி கிட்ட வாங்க. பெண்களுக்காக போராடிய போராட்டம் ஒன்று, பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி எங்கள் முன்னவர்களாம் பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தார்களா? பெண்களுக்கான சுதந்திரம் இல்லையா? 300க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் வந்தது எப்படி? 90 விழுக்காடு தமிழர்களின் குலதெய்வமா பெண்கள் வந்தது எப்படி? அந்த கேள்வி கேட்ட செய்தியாளரை நம்ம அண்ணன் பேச ஆரம்பித்தோடனே என்ன பண்ணிட்டாரு, சேரோட நுனிக்கு வந்துட்டார். இங்கே வாடா, நீ வரியா இல்லை நான் வரவான்ற மாதிரி. அந்த வேகத்தையும் பெண்களையே காப்பிய நாய்களா வச்சு இவ்வளவு காவியங்களை பாடினது எப்படி சொல்லுங்க? பெண்களுக்காக பெண்களின் உரிமைக்காக இந்த ஆர்ப்பாட்டம்
இந்த போராட்டம் அப்படி ஏதாவது பெண்களுக்கு பெற்றுக் கொடுத்த உரிமை நான் சொல்லவா? சேலத்தில் 1971 நடந்த மாநாட்டில் 3வது தீர்மானம், கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண் வேறொரு ஆண்மகனோட விருப்பம் ஏற்பட்டு அவரோட போய் உறவு வைத்து கொண்டால் அதை குற்றமாக கருதக்கூடாது. இதான பெண்களுக்காக பெற்றுக் கொடுத்த உரிமை. வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? போராடினது எது? எத்தனை போராட்டம்? அந்த காலகட்டத்தில் பெண்களும் மற்ற ஜாதிகளும் ரெண்டும் ஒன்றா சமநிலையாக இருக்குதா? அதுக்காக அவர் குரல் கொடுக்கவே இல்லையா? போராடவே இல்லையா? என்னன்னு சொல்ல மாட்டீங்களே. போராடவே இல்லையா? எல்லாருமே போராடலைங்கிறீங்க. யார் போராடல? சிவானந்தன், சிங்காரம் எல்லாம் பெண்ணி உரிமைக்கு போராடல. யாருமே எங்கள் முன்னோர்கள் போராடல. இந்த பாரதின்னு ஒருத்தர் இருக்கான்ல, 1921 இறந்துறான். இவர் 30க்கு மேலே தான் பேசவே ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடியே மாதர் தம்மை எளிவிசையும் மடமை கொளுத்தோன் வாழிட்டான். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம் 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே சற்றும் இலைப்பிணை கால் என்று கும்மியடின் பண்ணன. அது அடுத்த கட்ட தலைவர்கள் போராடவே கூடாது எந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நீங்க பெரியார் தான் அப்படின்னா நாளைக்கு சீமானையும் பேசல போராட்டங்களை நாளைக்கு இதே உலகம் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெரியார் தான் போராடினார், பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தார், பெரியார் தான் IAS IPS படித்ததுக்கு அவர் தான் காரணம். நான் எத்தனை அகாடமி வச்சிருந்தார்? IAS IPS அகாடமி பெரியார். என்னத்தையாவது பேசிட்டு இருக்காதீங்க. என் பெருமை, என் இனப்பெருமை நீங்க எடுத்து அவர் கொடுக்க நீங்க யாருங்க? நீங்க யாரு? பல ஆயிரம் பெரியார் இந்த நிலத்தில் இருக்கான். தெரியாம தான் பேச்சுக்காதீங்க. வந்த மாணவனுக்கெல்லாம் ஒருத்தர் தந்தை, ஒருத்தர் அம்மா, ஒருத்தர் அப்பா. யார் தமிழனுக்கு எவனுமே தந்தை அப்பா அவருக்கு தகுதி இல்லையா இந்த நிலத்துல? வந்தே மாணவன்லாம் எனக்கு அப்பா நான் ஆயிருவீங்களா? எதையாவது மானம் கட்டதனமா எங்களை வாழ வைக்காதீங்க. ஏதோ முன்னோர்கள் ஏமாந்துருக்கலாம், அந்த கூட்டத்தில் நாங்களும் சிக்கி சதறி இருக்கலாம். ஒரு விழிப்புணர்வு வரும்போது, எச்சரிக்கை வரும்போது அது நாங்கள் விழிப்புற்று எழும்போது விட்டுறணும், தடுக்கூடாது. திருப்பி அவர் தான் செஞ்சார் ஒன்று நிரூபிக்க முடியுதா? இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டில் அம்மா அப்பா தந்தை என்ன அண்ணே, இது ஒரு புது ட்ரெண்டு. என்ன, ஒரு பெண்ணுக்கு கொடுத்த மரியாதையாக அம்மான்னு எல்லாரும் பாசத்தோடு கூப்பிட்டாங்க, மரியாதையோடு கூப்பிட்டாங்க. இப்போ என்னடான்னா அப்பா அண்ணன் எல்லாம் வரிசையாக கிளம்பி போகும்போது ஒரு பதிவு பண்ணிட்டு போகிறதுக்குள்ள எல்லா வேலையும் பார்த்துடுறாங்க. இருங்க போருங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. மீண்டும் தொடருவோம் நம்ம.